இங்க ஒருத்த 10 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் பப்ளிக் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக வந்திருக்கான். அந்த லாக்கரோட டெக்னாலஜி மாறுறது கூட தெரியாம அந்த டிஜிட்டல் லாக்கரை எப்படி திறக்கணும்னு தெரியாம இருக்கான். அதுல தப்பா போட்டதும் அலாரம் அடிக்குது. அந்த சத்தம் கேட்டு கடுப்பான ஓனர் யாருன்னு பாக்கிறதுக்காக வரான். வந்து இவன் சட்டை இல்லாம நிக்கிறத பார்த்தது ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிடான். ஏன்னா அவரோட உடம்புல இருக்கிற டாட்டூ பெரிய பெரிய விஐபி ரேஞ்சில் இருக்கிற ரவுடிங் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தது எதுவும் பேசாம அமைதியாயிடுறான். ஆக்சுவலா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் அந்த ஏரியாவே பார்த்து பயப்படுற அளவுக்கு பெரிய ரவுடியா இருந்திருப்பான். அப்ப நடந்த ஒரு கைகலப்புல தெரியாம ஒருத்தர் போட்டு தள்ளிடுறான். அதனால இவனை புடிச்சு ஜெயில போட்டுறாங்க. ஆனா இறந்து போன பையனோட அம்மா இவனை பாக்கிறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க. அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். சின்ன வயசுல இருந்து இவனோட அனாதையா இருந்ததுனால எது தப்பு சரின்னு தெரியாம போதையில தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறான். ஆக்சுவலா இவன் தண்ணி அடிச்சாலே ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிடுவான். இவனை எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கவே முடியாது. அதனாலதான் அந்த தப்பு நடந்திருக்கும். அது அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க பையன் எவ்வளவு மோசமானவன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்க ஒருத்த செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறானா இவன் எவ்வளவு நல்லவனா இருப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இவங்கிட்ட ஒரு டைரி கொடுத்துட்டு நீ செஞ்சது தப்புன்னு யோசிச்சினா இதுக்கப்புறம் எதெல்லாம் நீ விடணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் இந்த டைரியில் எழுதிட்டு விட்டுடு. அதுதான் நீ எனக்கு செய்ய போற கைமாறுன்னு சொல்றாங்க. அன்னையில இருந்து இவன் அந்த டைரியை கடந்த 10 வருஷமா அவன் கூடவே வச்சிருக்கான். இப்ப ரிலீஸ் ஆன தையோட நேரா அந்த அம்மாவை பாக்குறதுக்காக வரான். வந்து மறுபடியும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அவங்களும் மனசார இவனை மன்னிச்சு அவங்க பையனாவே இவனை தத்தெடுத்துக்கிறாங்க. இப்ப என்னதான் இவன் திருந்தி வாழ்ந்தோன்னு நினைச்சாலும் இவனோட பழைய வாழ்க்கை இவனை துரத்தி அடிச்சு திரும்ப அந்த ஜெயிலுக்கே அனுப்பிடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்.